நம்ம தங்கமணி. அடேப்பா, தங்கமணி வரப்போறாரு. அனுசரணை. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பும் இல்லை. தங்கமணி ஸ்கியர். குட் மார்னிங் தங்கமணி. வெரி வெரி குட் மார்னிங் and have a good day. எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கிறேன், சிறப்பாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். ஓகே, இன்னைக்கு பேப்பர்ல எப்படி செய்திகள் எல்லாம்? பேப்பர்ல இருக்கிற செய்திகளை சொல்ல முன்னுக்கு நான் வாயால நிறைய சொல்லுவேன். ஜனாதிபதி அவர்களுடைய உரை எதிர்பார்க்கப்பட்டது போலவே பல விஷயங்களை பேசியிருந்தது. சரி, அதுல சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருந்தது. இன்னும் சில விஷயங்கள் வந்து பெட்டரா நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தோணிச்சு. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நாங்களும் நல்லா தான் ஃபீல் பண்றோம். நாடு முன்னேறுதுன்னு சொல்லி இருக்காரு ஒரு தலைவர் ஒருவர். இப்படி சொல்றது மகிழ்ச்சியான விஷயம் தான். எனவே பாப்போம், முன்னோக்கி செல்லுவோம். நீங்க நினைச்சது இல்லையாங்க என்ன எலெக்ஷன் எப்ப வரும் சொல்லி சொல்ல வர நீங்க அதை பற்றி சொல்ல தெரியல. என்ன எலெக்ஷன் நடக்காதா? அப்படி கிடைக்காதுங்க, எலெக்ஷன் நடக்கும். சரி சரியா, எலெக்ஷன் நடக்கும் தான். வீரகேசரி வங்குரோத்தில் இருந்து மீண்டது இலங்கை ஜனாதிபதி அறிவிப்பு மக்கள் எடுக்கும் முடிவு என்னை பாதிக்காது என்று சொல்லியும் சொல்லியிருக்கிறார். முதலாளிமாரின் மனு மீதான விசாரணைக்கு திகதி குறைப்பு மேன்முறையீடு என்று பரிசீலனைக்காம 18 கோடி ரூபாய் திரவ தங்கத்தோடு கட்டுநாயக்கவில் 6 கைது. எப்படி லிக்விடாகவும் கொண்டு வராங்க. ஆமா, தண்ணியா கொண்டு வராங்க. எப்படி எல்லாம் பிராடு விதநாட்டங்கள் போய் கொண்டு பாருங்க. இந்தியா, ஜப்பான், பிரான்ஸ், சீனாவோடு இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் கைச்சாத்தம். 1700 ரூபாய் வழங்காதோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, செந்தில் தொண்டமான அழுத்தம். இப்படித்தான் சொல்றீங்க, ஆனா நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. எடுத்தீங்கன்னா நல்லம். மயிலத்தமடு மேய்ச்சல் தரையை ஒப்படைக்க ஜனாதிபதி உத்தரவு. ஜூலை 2ஆம் வாரத்தில் பண்ணையாளர்களை நேரில் சந்திக்கவும் முடிவு செய்திருக்கிறார். ஒரு பெரிய பிரச்சனையா போய் கொண்டிருக்கேன் மட்டக்களப்பில். பணி பகிஷ்கரிப்பினால் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் பாதிப்பு இன்றும் தொடரும் என்று அறிவிப்பாம். ஆனா பள்ளிக்கூடத்துக்கு வந்து எந்த விதமான லீவும் கிடையாதுன்னு சொல்லி கல்வி அமைச்சு சொல்லிட்டு அதிபராசிரியர்கள் தெருவுக்கு வரட்டும், பிள்ளைகள் தெருவுக்கு வரையிலாது லீவும் எடுக்கிறார். பிள்ளைகள் அதிபர் ஆசிரியர்கள் இல்லாம பிள்ளைகள் போய் அங்க என்ன செய்யறது? சண்டை பிடிச்சிட்டு செஞ்சு விட்டுறாங்க. ஒரு ஸ்கூல்ல இருந்து 20 டீச்சர்ஸ் இருக்கிற 20 பேரும் கிளம்புறேன். ஒரு 10 பேர் பெருவினம், 10 பேர் அங்க இருப்பினும். அப்ப அவங்க பிள்ளைகளை வடிவா பாத்துக்கொள்ளணும். படிச்ச சிறப்பு தானே என்ன அறிவிருக்கு. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பஸ் மீது லொரி மோதி கோர விபத்து. வீதியில் நின்ற 3 உயிரிழப்பு, 2 காயம். மாங்குளம் பகுதியில் சம்பவம். நேற்று மாங்குளம் பகுதியில் அடிக்கடி இப்படி சம்பவங்கள் நடக்குது. அது வந்து ஒரு ஹைவே மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கிற ஏரியா. நிக்காம ஒரே மிதியில போவினம். அந்த நேரங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். 12 வருடங்களுக்கு நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லி ஐதேக தவிசாளர் சொல்லி இருக்கிறார். ஓஹோ, ஆசிரியர் ஆர்ப்பாட்டத்தில் நீர்த்தாரை பிரயோகம். 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. நேற்று கொழும்பின் தலைநகரம் வந்து கொஞ்சம் அமளி துமளிதான். அந்த அமளி துமளிக்குள்ள பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நீர்த்தாரை பிரயோகம், கண்ணீர் புகையெல்லாம் அடிச்சோன்னா எல்லாம் குறுக்க மறுக்க ஓடி இப்ப திரும்பவும் இன்றைக்கு நேற்று ஏன் அடிச்சனீங்கன்னு சொல்லி கேட்டு இன்றைக்கு பிரச்சனை போகுது. 140 எம்பிக்களோடு ஜனாதிபதிக்கு ஆதரவு. அமைச்சர் மஹிந்த அமரவீர அறிவித்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். இவ்வளவுதான் வீரகேசரியில வந்திருக்கிறது. அப்படியே நாங்கள் அடுத்த பக்கம் போய் தினக்குரல் பத்திரிகையில வந்திருக்கிற செய்தியை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், சரி, அடுத்து வரும் நாட்கள் எதுவும் நடக்கலாம், உஷார் நிலையில் கட்சிகள் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். அது முக்கியமா தேர்தலுக்காக இப்ப என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழும் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. வந்து நிக்கதான் கண்டுபிடிக்கணும். யார் யாரோட சேரிக்கணும், யார் யாருக்கு கை கொடுக்கணும், யார் யாருக்கு எந்த கட்சிக்குள்ள இருக்க போகணும், அதெல்லாம் இனிமேல் தான் தெரியும். கருப்பாடுகள் யாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. $10 பில்லியன் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் இணக்கப்பாடு எட்டப்பட்டது. அமைச்சர் செகான் சோமசிங்க சொல்லியிருக்கிறார். ரஷ்யாவுக்கு தூதுக்குழு ரணில் சஜித் கடும் போட்டி என்று சொல்லி ஒரு செய்தி. இதுல சஜித்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா, ஏன் அமிதாப் பச்சனை விட அதிகமா நடிக்கிறீங்க? அரசாங்கம் வந்து பல நடிப்பை போட்டு அதுல இந்த மாதிரி நாங்க வந்து இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்றீங்க. வங்குரோத்துல இருந்து மீண்டுட்டோம் சொல்றீங்க. ஆனா இதுவும் நடக்கல. உண்மையான நிலைமையை ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களால எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் சொல்லி இருக்கிறார். தமிழக மீனவர்களை எல்லை தாண்டாதீர், ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை. தமிழக மீனவர்களை இந்தியா தடுக்காது. முல்லை மாவட்ட கடல் தொழிலாளர் சம்மேளனமும் சொல்லி இருக்கு. அங்க அப்படி நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறேன். ஆமா, போகாதீங்கோ, ஒலிபெருக்கி வச்சா
அதாவது அந்த ஸ்பீக்கர் கையில வச்சு எல்லை தாண்டாதீங்க, உங்களோட லிமிட்டை கடந்து போகாதீங்க, போனா பிடிச்சு போடுவாங்கன்னு சொல்லிக்கணும். ஆனா கேக்குறேன் கொஞ்சம் மீன் கூடப்படுதுன்னு சொல்லிச்சேன்னா எங்களுக்கு மனசு அலை பாயும். அங்கால பாயக்குள்ள அப்படியே லைட்டா அஞ்சால வந்துட்டு போறோம். இந்திய எல்லைக்கு கூட மீன் இருக்கு போல. இந்திய மீனவர்களுக்கு இலங்கை எல்லைக்குள்ள மீன் இருக்குது, இலங்கையர்களுக்கு இந்திய எல்லைக்குள்ள மீன் இருக்கு. இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி தான் இந்த கதை போகுது. தமிழன் பத்திரிகை கடன் மறுசீரமைப்பு வெற்றி தேசப்பற்றாளருக்கு நற்செய்தி, ஜனாதிபதியினுடைய உரை வந்துன்னா அப்படியே கட்டமா ஒரு பெரிய செய்தியா வந்திருக்கு. பெண் ஊழியரோடு பாலியல் சேஷ்டை, தனியார் நிறுவன அதிகாரிகளுக்கு 1 வருட சிறை. ஆமல்ல இலங்கை இல்லையா, வேற எங்க நடக்கும்? உத்தியோக கடன் வழங்குனர்களுக்கும் இலங்கைக்கும் இடையே இறுதி உடன்பாடாமல் கல்வித்துறையினர் போராட்டம், அடித்து விரட்டிய போலீஸ். எனவே அதுக்காகத்தான் இன்றைய தினமும் போராட்டம். அடித்து விரட்டினாலும் திருப்பி வருவோம். இணைய மோசடியில் ஈடுபட்ட 33 பேர் நீர்கொழும்பில் கைது, வெளிநாட்டவர்கள் பலரும் இதில் உள்ளடக்கமாவல்ல. அதான் இந்த நேற்று நீங்க சொல்லிக் கொண்டது நான் கேட்டேன். அரசு அதிகாரிகள் வாகனங்கள் தொடர்பில் கணக்கெடுப்பை மேற்கொள்ள பணிப்புரை என்று சொல்லி ஒரு செய்தியோடு, பலம் கொண்ட நாட்டை உருவாக்குவார் ரணில், அதிகாரத்தை வழங்க கோருகிறார் வஜ்ர என்று இன்னொரு செய்தி வந்திருக்கு. கமெண்ட் கந்தர் என்ன சொல்றாரு? தேசப்பற்றாளர்கள் என்று ரணில் ஐயா சொல்றது வாக்காளர்களையா? பெரிய ஒரு கேள்வி வந்திருக்குது. ஆமா, அப்படியா? வாக்கு போட்டா தேசப்பற்றாளர்கள், இல்லாட்டி இல்ல. அப்படி ஜனாதிபதி மீன் பண்ணாரோ தெரியாது, கந்தர் தான் சொல்றாரு. கந்தர் குழப்பி விடுறாரு, அப்படிதான் வேலையே. தினகரன் பத்திரிகையினுடைய பிரதானமான தலைப்புச் செய்தியும் நேற்றைய ஜனாதிபதியின் உரைதான். அவ்வளவு செய்தியும் அப்படியே வந்திருக்குது. அமெரிக்க தூதுவர், சீன தூதுவர் எல்லாம் வாழ்த்து சொல்லி இருக்கணும். இலங்கைக்கும் அந்த கடன்களுக்கும் சிக்கல்களுக்கும் இடையில இருந்து மீண்டதுக்காக ஜப்பானும் இலங்கைக்கு வாழ்த்து சொல்லி இருக்கு. அதாவது நேற்றைய தினம் ஜனாதிபதியினுடைய உரை முடிந்த உடனேயே டக்குன்னு எல்லாமே வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அமெரிக்காவில இருந்து, இந்தியாவில இருந்து, ஜப்பான்ல இருந்து, சைனாவில இருந்து டக்குன்னு வாழ்த்து வந்துச்சு. அந்த செட்டப் எல்லாம் வந்து ரெடி பண்ணி தான் வச்சிருந்தது, பொடி எல்லாம் இருந்தது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து விட்டாதான். எதிர்பார்க்கப்பட்டது சென்ட கொடுக்க வேண்டியது மட்டும்தான். ஆமா, எதிர்பார்க்கப்பட்டதானே புதன்கிழமை 8 மணிக்கு உரையாற்றுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. அப்படியே நடந்துச்சு. அவர் உரையாற்றின மாதிரி, அவர் சொன்ன மாதிரி எல்லாமே நல்லதா நடந்து இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல விடிவு மீட்சி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. நாளைக்கு வரட்டா? நாளைக்கு வாங்க. நன்றி. நிறைய செய்திகளை எடுத்து வாங்க. கட்டாயம். நன்றி.